ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும்னா மல்லி ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா சும்மா மாதம் வந்து அந்த ராஜேஸ்வரி ரஜிதா வந்து மிரட்டி உயிர் பயத்தை வந்து காமிச்சதை எல்லாமே வந்து நம்முடைய வெண்பா குட்டி மறைஞ்சு நின்று வந்து பார்த்தாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஒர்க் சொல்லி கூட இன்னுமே வந்து மல்லியமாக வந்து வரலையே, அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்து வந்தவங்க நம்ம வெண்பா குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து கிடச்சிங்கன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய வெண்பா குட்டி வந்து நம்முடைய மல்லியை வந்து கூப்பிட்டதும் பார்த்திங்கன்னா இந்த வரண்டாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து வெளியே போனதும் பார்த்திங்கன்னா மல்லியம்மா குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியோட கன்னத்துலேயே வந்து ஒரு மொத்தம் ஒன்று தராங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அத்தையும் அந்த ரஞ்சிதா சித்தியும் வந்து பயங்கரமாக வந்து மிரட்டினீங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. இல்லைனா வந்து இப்போ நடித்து உங்களை வந்து ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஏமாத்துறது இல்லாத உங்கள் மேலே வந்து தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு அது வந்து பெரிய பிரச்சனையாகும். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இதே மாதிரி தைரியமாக போல்டாக இருங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு செய்கிற சதிக்கெல்லாம் வந்து நீங்கள் பதிலடி வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டப்பறம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வெண்பாவுக்காக வந்து பால் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க. நம்முடைய விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்காருங்க. நம்மளுடைய வெண்பாவுக்கு வந்து பால் வந்து கொடுத்துட்டதும் பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா கிட்ட வந்து சொல்லிவிட்டு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா எதுக்கு வெண்பா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே வந்து உக்காருங்க, நம்ம வந்து 3 பேர் கொஞ்ச நேரம் வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு டாடா மல்லியம்மா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் மல்லியம்மா நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட வந்து எடுத்துக்கலாம், அதனால் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து நோ சொல்லுவார்னு தாங்க பார்த்தோம். ஆனால் நம்முடைய வெண்பாவோட ஆசையை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்றதாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ என்ன 100 ஃபோட்டோ எடுக்கலாம்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது பார்த்திங்கன்னா மல்லி உனக்கு ஓகேவா என்னன்னு வந்து கேட்டது பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாதம் வந்து கெத்தாக வந்து போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோவாக வந்து எடுத்து தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து மறைஞ்சின்னு பார்க்குறாங்க. பார்த்து பயங்கரமாக வந்து வயிற்றெரிச்சல் வந்து படுறாங்க. இந்த வெண்பாவும் மல்லி வந்து பிரிக்கணும்னு வந்து நினச்சோம், அது நடக்கலன்ட்டு விஜயும் மல்லி வந்து பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஒரு கணக்கு போட்டோம். ஆனால் வந்து நம்ம போடுற கணக்கு எல்லாமே வந்து தப்பு கணக்காக இருக்குது. அந்த மல்லிக்கு சாதகமாக தான் எல்லாமே வந்து நடக்குது, என்ன செய்கிற போகிறது அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து மறைஞ்சின்னு பாத்திரத்தை வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட பாரு பார்த்திங்கன்னா சரி இருங்க விஜய் வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிற பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வார்னிங் வந்து கொடுத்துடல, அதுவும் மீறி வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுறது, நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்றதெல்லாம் வந்து ஒட்டு கேட்குறதும் இந்த போட்டு கொடுக்குற வேலை விஜய்கிட்டெல்லாம் வந்து வச்சுக்கிட்டிங்களானே நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி தான் பண்ணேன், ஆனால் வந்து உண்மையிலே வந்து போட்டு தள்ளுறோம், அதுக்கெல்லாம் வந்து உங்கள் உடம்புல வந்து தெம்புரு தான், நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் வேலையை காமிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக என்னுடைய வேலையை வந்து காமிக்க வந்து ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து மறுபடியுமே வந்து வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த வார்னிங்க்கு வந்து பயங்கரமான சக்தி வந்து இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து தொடர்ந்து இதே மாதிரி பண்ணால்னா கண்டிப்பாக வந்து அவளுக்கான பதிலடி பார்த்திங்கன்னா மரண அடியாக வந்து நம்முடைய மல்லி வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குவாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.